இதை போடுறாங்க. போட்டீங்களா? எல்லா ஃபேனையும் போட்டுருங்கண்ணா. ஜாயிரே ஃபேன் அடுத்தபடியாக தாஜுல் இஸ்லாம் சங்கத்துடைய பிரியா மாலிகா அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அதிரே எக்ஸ்பிரஸ் நடத்தக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிற்கு எனக்கு அழைப்பு தந்த அதிரே எக்ஸ்பிரஸ் குழுமத்தார் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முப்பெரும் விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், சமூக ஆர்வலர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இங்க நான் பார்த்த வகையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த அதிராம்பண்ணத்தினுடைய இந்த முப்பெரும் விழாவிற்கு இந்த கூட்டம் பார்த்தா சகோதரிக்காக சொன்னது மாதிரி இந்த கூட்டம் போதாது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தும் கூட. இதை நீங்க அடுத்த முறை செய்ததா இருந்தால் இதை விட பிரம்மாண்டமான ஒரு மண்டபமோ அல்லது வெளியில எங்கேயாவது வச்சு செஞ்சா நல்லா இருக்கும். இன்னும் காக்கா சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேரை நீங்க இங்க உங்களுக்காக பாராட்டுல செஞ்சீங்களா இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் என் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன். எனக்கு கொடுத்தது ஒரு சில நொடிகள் என்பதனால நான் ஜாஸ்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது ஊடகத்துறையில இன்னும் சொல்ல போனா அதிராம்பண்ணத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எனக்கு இன்னைக்கு வயசு 56 வயசாச்சு. எனக்கு இந்த வயசுல ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஏன் நம்ம ஊடகம் படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் தோணுச்சு. அந்த அடிப்படையில அபுதாபி ஐமான் சங்கம் சார்பாக ஒரு ஊடகத்துறை கிளாஸ் ஏற்பாடு பண்ணாங்க. அதுல ஜாயின் பண்ணேன். இதை நான் சொல்லக்கூடாது, பிரைஸ் வாங்கும்போது மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த அவார்டு வாங்கும்போது மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க என்னை பார்த்துட்டு இன்னும் சிறு வயசு இளைஞர்களுக்கு நான் ஆர்வம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சொல்றேன். இந்த 56 வயசுல நான் கடந்த ஒரு வருஷம் ஆச்சு, கடந்த மேல ஸ்டார்ட் பண்ணேன் ஆன்லைன் கிளாஸ். அது போன வாரத்தோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ தியரி போயிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் எனக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். ஒவ்வொரு இளைஞர்களும் அதாவது எல்லா விஷயங்களும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்க்க கூடாது. எல்லா விஷயத்திலும் அது உண்மை என்று சொன்னால் உறக்க சொல்லணும். அதுக்கு எந்த ஒரு நொடியும் யாருக்காக எதுக்காகவும் தயங்கக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அதிரே சகோதரர்களுக்கு, அதிரே எக்ஸ்பிரஸ் சகோதரர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாலிகா ஊடகத்துறையில மட்டுமல்ல கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலையும் கை தேர்ந்தவர். கோஸ்டல் மீடியா நெட்வொர்க் சிஎம்என் சலீம் என்ற ஒருத்தர் அவங்க கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திருந்தாங்க. கடந்த வாரம் கூட திருச்சியில மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க. இதுக்காக அங்க போய் உழைச்ச மனிதர் தான் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயிரத்தில் வாழ்நாளை நீட்டி கொடுப்பானாக. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக காதர் மொய்தீன் கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியர் அதிரையின் செல்ல பிள்ளை ஜனாப் சையது அகமது கபீர் சார் அவர்களை தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாக அனைவரையும் மகிழ்விக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏகவல்லோன் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கி துவங்குகின்றேன். அதிரே எக்ஸ்பிரஸ் என்கின்ற பதிவு பெற்ற ஊடகம்
இதுல குறிப்பிட வேண்டிய செய்தி இது. நேற்றைய தினம் பேசுறப்ப சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற உமர் சாருக்கும் சரி, எனக்கும் சரி, இந்த குழுவினர் சார்பாக ஒரு அன்பு கட்டளை இடப்பட்டது. அதிரே எக்ஸ்பிரஸை புகழ்ந்து பேசிவிட வேண்டாம், பொதுவான செய்திகளையும் கல்வி குறித்தான செய்திகளையும் ஒரு விழிப்புணர்வு உரையாக தந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்கின்ற அன்பு கட்டளைக்கு உட்பட்டு நான் இங்கே பணிக்கப்பட்டிருக்கின்றேன். தலைமையேற்று இருக்கக்கூடிய சமுதாயம் விழிப்படைந்து விடாதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறிகளோடு தன்னுடைய பணியை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமீல் காக்கா அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று மிகச்சிறப்பாக இணைப்புரை ஆற்றி திரு ஜனாப் என்கின்ற 2 வார்த்தைகளுக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அன்பு தம்பி ஹசன் அவர்களே, மேடையில் விட்டிருக்கக்கூடிய பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய தாளாளர் என்ஜினியர் சுப்பிரமணியம் சார் அவர்களே, வழக்குரைஞர் அன்பு சகோதரர் MMS சஹாபுதீன் காக்கா அவர்களே, கல்வியாளர் ஊடகவியலாளராக மாற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாலிக் அவர்களே, இன்றைய நிலையில் சிறப்பு விருந்தினர் பின்னர் இருக்கிறவர் தான். 2 பேரை போட்டிருந்தாங்க. 2 பேர்ல ஒருவர் மந்திரி கூட பயணிக்கிறார், மற்றொருவர் முன்னாள் முதல்வர் கூட பயணிக்கின்றார் என்கின்ற செய்தி சமீபத்தில் கிடைத்தது. இன்றைய நிலையில் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர், பட்டுக்கோட்டை பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இங்கு வந்து திறம்பட இந்த பகுதி மக்களினுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஷேக் உமர் ஷா அவர்களே, மற்றும் இந்த விழாவில் குழுமி இருக்கின்ற அதிரையினுடைய கண்ணியவாளர்களே, அன்பு சகோதரிகளே, நோம்பினுடைய காலங்களில் கேள்வி கணைகளுக்கு பதிலளித்து பரிசு பெற வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, 3 துறைகளில் சாதித்து முத்தாய்ப்பாய் ஒரு மிகச்சீரிய கூட்டம் சிறிதாக இருப்பினும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விருது கண்ணியவாளர்களுக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய MSc சஹாபுதீன் காக்கா அவர்களையும் அன்பு சகோதரர் MMS ஜாஃபர் அவர்களையும் எங்கள் கல்லூரியினுடைய உடனடி முன்னாள் செயலர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய இஸ்மீரா சாஹிப் அவர்களுக்கும் 3 துறைகளில் சாதித்ததற்கான விருதுகளை தந்து மகிழ்வித்திருக்கின்றீர்கள். அதற்காக என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய நிலையில் ஒரு ஊடகம் என்பது எப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தை முன்னோர்கள் நமக்கு இட்டுத் தந்திருக்கின்றார்கள். இந்த சமூக ஊடகங்கள் வளர்ந்ததற்கு பின்னாக யாரெல்லாம் கையில் ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கிறார்களோ அனைவருமே ஊடகவியலாளர்கள் என்கின்ற அந்த அந்தஸ்தோடு வலம் வருகின்ற ஒரு சூழலையும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மணிச்சூர் சாவுல் அமீது அவர்களாக இருக்கட்டும், எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய வெகு நாட்களாக ஊடகத்துறையில் முத்திரை பதித்து தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர் சங்கத்தின் புகைப்பை இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செல்வகுமாராக இருக்கட்டும், அதேபோல் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜாஃபர், அவங்க எல்லாம் ஊடகத்துறையில் தடம் பதித்து ஒரு மிக சிறப்பான ஒரு இளைஞர்களை வழிநடத்தி இன்று அவர்களிடம் ஒப்புவித்து விட்டு அமைதியாக என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயம் 2 மட்டும்தான். ஒண்ணு, அதிரை எக்ஸ்பிரஸ் கடந்து வந்த பாதைகளை மறந்து விடுங்கள், அதை பத்தி நினைக்கவே வேணாம். இனி உங்களுடைய பாதை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு ஒருங்கமைப்பை நீங்கள் செயல் திட்டத்தோடு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். 2 விடயங்கள். தேர்தலின் பொழுது நீங்கள் தந்த அந்த கருத்து கணிப்புகள், அதே போன்று பிரிதொரு நிலைகளில் மற்றவர்களை பற்றி நீங்கள் தரக்கூடிய செய்திகள் பட்டவர்த்தமான செய்திகளாக தருகின்ற பொழுது அது விமர்சனங்களாக வைக்கின்ற பார்வையையும் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக நீங்கள் தருகின்ற செய்தி நம்ம உண்மையின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்கோம். அந்த உண்மையின் பக்கம் உரைக்க சொல்லுவோம். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களுக்கும் இருவேறு கருத்து நமக்கு வேண்டாம். அப்ப உண்மையை சொல்கின்ற பொழுது யதார்த்தத்தின் வடிவமாக மாறி நின்று
ஊடகவியலில் நம்முடைய செய்திகளை தந்தால் அது இன்னும் சிறப்பு மிக்கதாக அமையும். எதிர்காலங்களில் அதிரை எக்ஸ்பிரஸ் இன்னும் இப்ப 17வது ஆண்டு நினைக்கிறேன், அடுத்தடுத்து நீங்க 50வது ஆண்டை தொட வேண்டும். 17வது ஆண்டு துவக்க விழா 30 விழாவுக்கு 3 தலைப்புகள் தந்திருக்காங்க. 17வது ஆண்டு துவக்க விழா, ரமலான் 2023 சாதித்த இந்த மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா, அதிரையின் 3 துறைகள் சாதித்தவர்களுக்கு பரிசளிப்பு விழா. நான் இதுக்கு மேல அதிரை எக்ஸ்பிரஸ்க்குள்ள உள்ள போக நான் விரும்பல. என்னுடைய பகுதிக்கு நான் வந்துடுறேன். மேடையில வீட்டு இருக்க எல்லோருமே அந்த கவலையோட வீட்டு இருக்கக்கூடியவர்கள். அது உமர் சாரா இருக்கட்டும், சுப்பிரமணியம் சாரா இருக்கட்டும், ஜமீனாக்காவா இருக்கட்டும், சாவினாக்காவா இருக்கட்டும், அல்லது மாலிகாக்காவா இருக்கட்டும், அல்ல மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ணியவாளர்கள் யாரு வேண்டுமானாலும் இருக்கட்டும். நம்ம ஒட்டுமொத்த கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம புள்ள +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல கோர்ஸ் அடிச்சு படிச்சுட்டு ஏதாவது ஒரு அரசு துறைகள்ல வேலைக்கு போயிடாதா? இந்த ஏக்கம் நம்மிடையே இருக்கிறது. ஏதாவது ஒரு துறை. இன்னைக்கு ஜாபர் வர்றாரு, அந்த குடும்பத்தினுடைய கண்ணியம் இன்னும் காக்கப்படுது. MMS குடும்பம் அப்படின்னு MMS ஜாபர் அப்படின்னு கூப்பிட்டோன்னு மேடைக்கு வர்றப்ப ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவர் படித்த படிப்பு, அவர் ஒரு அரசு துறை சார்ந்து குறிப்பா ஒரு விமானத்துல, ஏர் இந்தியா விமானத்துல மேனேஜரா இருக்காரு அப்படிங்கிறது அதிரைக்கு கிடைத்த மிகப்பெரிய அடையாளம். அப்ப இந்த ஊரு பெருமைப்படுது, அந்த குடும்பம் பெருமைப்படுது, சமூகம் பெருமைப்படுது, சமுதாயத்தினுடைய அடையாளமா அவர் மாறி நிற்கிறாரு. இப்ப நம் வீட்டில் பயின்று இருக்கக்கூடிய அந்த மாணவ கண்மணிகளை என்ன செய்ய போறோம்? நேற்று MMS ஆஜியார் ஒரு சிபாரிசுக்காக கல்லூரிக்கு சேர்க்கைக்கு ஒரு அட்மிஷனுக்கு கேட்டாங்க. சார், BCA ஒரு பையனுக்கு கொடுங்க, மதிப்பெண் வச்சிருக்கான், வர சொல்லுங்க ஆஜியார். நேற்று நடந்தது. நான் மிகைப்படுத்தல, எதையுமே பேச விரும்பலங்க, யதார்த்தத்தின் வடிவத்தை சொல்றேன். நேற்று நடந்தது. ஒரு சீட்டு கொடுங்க. இப்ப ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக சிபாரிசுக்கு வேலை இல்லாம போயிருச்சு. தர மதிப்பெண்கள் அடிப்படையில் கல்லூரிகள்ல, அதுவும் குறிப்பா அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு, பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு, அடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை மக்களுக்கு அந்த அரசு என்ன அந்த கேட்டகரி கொடுத்திருக்கோ அதன் அடிப்படையில் அந்த மாணவர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. வர சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பையன் அடம் பிடிக்கிறான், எனக்கு BCA தான் வேணும். தவறே இல்லை, அந்த பையன் நினைக்கிறதுல தவறு இல்லை. ஆனா எந்த துறையை சார்ந்து அந்த பையன் +1 +2 படிச்சிருக்கான், இது ரொம்ப முக்கியம். அந்த பையனுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாக்குறேன். மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்த்தா அந்த பையன் காமர்ஸ் குரூப், அக்கௌண்டன்சி காமர்ஸ் படிச்சிருக்காரு. BCA படிக்கணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பயோமேக்ஸ் படிச்சிருக்கணும், கட்டாயம் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். தெளிவான அரசாணை வருது, எல்லா இணையதளங்களையும் கிடைக்குது. அப்ப மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயம் படிச்சிருக்க வேண்டிய பையன் அந்த துறையை தேர்ந்தெடுக்காம ஆர்ட்ஸ் குரூப் படிச்சுட்டு எனக்கு BCA வேணும். இது பைக் விற்கிற கதை இல்ல. என் புள்ள விரும்புது 220 பைக் வாங்கி கொடுத்தேன், என் புள்ள ஆசைப்பட்டுச்சு 200 பைக் வாங்கி கொடுத்தேன், அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றதுல இரண்டாவது கதைங்க. முதல்ல அடிப்படையான விஷயம் என்ன படிச்சா என்ன கோர்ஸ் சேர முடியும், இது தேடலின் நியதி. இப்ப உமர் சாரோட இந்த உட்கார்ந்து கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு இருந்தோம் முன்னாடி. அப்ப ஒரு நெட்ல ஒரு செய்தி வந்துச்சு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 6 பேர் இஸ்லாமியர்கள் IAS தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இன்றைய செய்தி 6 பேர் டாப் 10ல வந்திருக்காங்க. அது இன்னும் குறிப்பு, இது பெரிய அங்கீகாரம். ஜம்மு காஷ்மீர்ல 6 பேர் இஸ்லாமியர்கள். சமீபத்தில் போன வாரம் ஒரு செய்தி படிச்சேன், கேரளாவில் இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ்ல அதிகமானோர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. தமிழகத்துல இருந்த IAS ஆபீசர்ஸ் போயிட்டாங்க, யாருமே இல்ல. முன்னாடி இருந்தாங்க, பெரியபட்டினத்துல ஒருத்தர் இருந்தாரு, அத்திபுத்தர்ல அங்கொன்னு இங்கொன்றுமா இருந்துச்சு. அப்ப இந்த UPSC எக்ஸாம் எழுதுறதுக்கு யார் தயார் செய்வது? இப்ப மாணிக்காட்ட சொல்றப்ப சொன்னாங்க, நான் CMN சலீமை கூப்பிட்டு இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தின அசன் கூட அதை குறிப்பிட்டார். நடந்துச்சு. CMN சலீம் வாயிலே கத்துறாருங்க, ஒவ்வொரு ஊரா போறாரு, சமுதாயத்து மக்கள்கிட்ட ஆசைப்பட்டு பேசி 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 பார்க்கிறாரு. பலன் பயோமேக்ஸ் படிச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் குரூப் படிச்சா BCom. இது ரெண்டையும் தவிர்த்து பிரிதொரு துறையை எந்த மாணவர்களாவது அதிராம்பட்டினத்தில் தேர்ந்தெடுத்தார்களே ஆனால் அவங்க எல்லாருமே உச்சத்துக்கு போயிருக்காங்க. டேட்டாஸ் இருக்கு, நான் சொல்றது டேட்டா. இந்த BCom BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல படிச்சா தப்புன்னு நான் சொல்லல. இந்த ஊர்ல மட்டும் அது ஒரு ட்ரெண்ட், ஒரு மாறி, ஒரு விதமான இருமம். நமக்கு என்னமோ பிள்ளைக்கு வந்துகிட்டு MMS ஆஜியார் கூட வந்தப்ப சொன்னாங்க, எல்லாருக்கும் துவா செய்றோம், நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு. கபீராக்கு வந்தப்ப நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னாப்ல, துவா செய்யுங்க ஆஜியார அப்படின்னு. நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த BCom சீட்டு வாங்கி கொடுத்தா ஹஜ்ஜுக்கு போற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன், சிபாரிஸ், மண்டையை போட்டு பிச்சுக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எப்படியாவது
வாங்கி விடணும். அது வாங்கிட்டா இனிமே இமயமலையில ஏறி சாதிச்ச மாதிரி. நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. நேற்று ஒரு பையன் வந்தான், கிறிஸ்டன் போயிட்டு திரும்பி வர்றான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எங்க வச்சிருக்கான் பாருங்க. கிறிஸ்டன் போயிட்டு அட்மிஷன் இல்ல, ஜமால் முகமது கல்லூரி போயிட்டு அட்மிஷன் இல்ல. சரி, கடைசியா நியூ காலேஜ் போய் நியூ காலேஜுக்கு போறான், அங்கேயும் அட்மிஷன் இல்ல. கார்மெடிங் காலேஜுக்கு வர்றான். பிகாம் வேணும் சார், எடுத்துக்க, இருக்கு உன் மார்க்குக்கு இங்க கிடைக்குது, எடுத்துக்க. எவ்வளவு சார் ஃபீஸ்? அரசு என்ன நிர்ணயிச்சிருக்கோ அது. சொன்னா நம்ப மாட்டீங்க, அரசு ரொம்ப தெளிவான திட்டமிடல் தருது அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு. இன்னைக்கு நம்ம கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி. அப்ப வாழ்வியல் நிமித்தம் நமக்கான தேடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சமுதாயம் இன்னும் உணர மறுக்குது. அந்த பையன் கிரசன்ல படிக்கிறதுக்கு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வர்றப்ப 8 லட்சம் ரூபாய் செலவாகுது. இப்ப 1.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ். பிகாமுக்கு 1.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ். ஹாஸ்டலுக்கு 1.5 லட்சம் ரூபாய். அதுக்கு மேல அந்த பையனுடைய இதர செலவுகள் இருக்கு. 1300 ரூபாயில கோர்ஸ் முடிஞ்சிருது நம்ம காலேஜ்ல 3 வருஷத்துக்கு. இது எப்ப சாய்ஸ் வைக்கிறோம்? லாஸ்டா பாத்துக்கலாம் சார். இப்ப இந்த கடந்த 3 ஆண்டுகளா எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் கட்டாப்ல வரணும், அவன் படிக்கிறான், வேற எங்க போவான் அப்படின்னு குறைச்சு தர்றாங்க. அந்த குறைச்ச மதிப்பெண்ணு கூட நம்ம பிள்ளைங்க பெற முடியல. அதுக்கும் ஒரு சிபாரிசை தேடி போறோம். எனக்கு பிகாம் தான் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறதில் இருக்கக்கூடிய நியாயத்தை இருக்கக்கூடிய கண்ணியவாளர்கள் கொஞ்சமாவது பரிசீலிக்கணும். கொஞ்சம் பரிசீலிச்சா போதும். காலையில இமாம் சாஹிப் ஸ்கூலுக்கு என் பிள்ளைய சேர்க்கைக்காக போயிருந்தப்ப ஒரு சகோதரர் சந்திச்சேன். அவர் தெளிவான ஒரு செய்தியை வச்சாரு. சார், என் பிள்ளை உங்க காலேஜ்ல தான் படிக்குது. என்ன படிக்குது அப்படின்னு? பிஎஸ்சி சுவாலஜி படிக்குது. இஸ்லாமிய பெண் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்குது அப்படிங்கிறாரு. எதுக்காக நீங்க எடுத்தீங்க அப்படின்னு? என் பிள்ளை சுவாலஜி படிக்குது, பார்ட் டைம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க, சிவா ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் ட்ரைனிங் போகுது. அப்படியே நான் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு எப்படியாவது அந்த பிள்ளைய தயார் பண்ணிடுவேன். தெரிந்த யார் அந்த பெற்றோருக்கு, சின்ன பையன் தான். அதே மாதிரி நேற்று ஒரு சகோதரர் அட்மிஷனுக்கு வந்தார். சார், என் பையனுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் வேணும், நிஜாம் மீடியம் நிஜாம் அவர் வந்தார். என் பையனுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் வேணும் அப்படின்றார். இதைத்தான் சிஎம்என் சலீம் கத்திக்கிட்டே இருக்காரு. சார், நம்ம எல்லாருடைய கனவும் என்னவா இருக்கு அப்படின்னா, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும். ஆசை தவறல்ல, நியாயமான ஆசைதான். ஆனா இங்க தேடல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சிஎம்என் சலீம் சொல்றாரு, உங்க பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு நீங்க பட்ட ஆசை தவறு இல்ல. ஒருவேளை அந்த பிள்ளை டாக்டர் ஆகக்கூடிய தகுதி பெறவில்லை அப்படின்னா, அந்த பிள்ளைய டாக்டர் எழுதக்கூடிய மருந்தாளரா மாத்துங்கிற. அதுக்குதான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்க சொல்றாரு. பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்க. தயார் இல்ல. அப்துல் கலாம் அதைத்தான் படிச்சாரு. சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். அதெல்லாம் மட்டும் என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியலங்க. நான் தயவு செஞ்சு எந்த பெற்றோர்களும் என்ன தவறுதலா எண்ணாதீங்க. நான் யதார்த்தத்தின் வடிவத்தை பேசிட்டு இருக்கேன். நடப்பு நிகழ்வு. ஏன்னா அங்க உட்கார முடியலங்க. எல்லாருமே சார் 155 மார்க் 170 மார்க் எடுத்த பையன் கூட எனக்கு என்ன வேணுங்கிறான்? சார் வேணும் சார். நீங்க மாற்றி எடுத்து படித்த மாணவர்கள் எல்லோருமே அரசு பணிகள்ல இருக்காங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இப்ப தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சைபர் கிரைம் அப்படின்னு சொல்றோம். சைபர் டெக்னாலஜில நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு முன்னாடிலாம் சென்னையில மட்டும்தான் இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. இப்ப ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகத்துக்கும் கொண்டு வந்துட்டான். இப்ப நம்ம தஞ்சாவூருடைய சைபர் கிரைமுடைய எஸ்பி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காதர் மொய்தீன் கல்லூரியில படிச்ச மாணவர். நம்ம காதர் மொய்தீன் காலேஜ்லங்க, இங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சைபர் கிரைம் எஸ்பி தமிழ்ச்செல்வன் யாருடைய மாணவர்? காதர் மொய்தீன் கல்லூரியுடைய மாணவர். இந்த ஒரு பழமொழி சொல்லுவோம், உள்ளூர் மாடு உள்ளூர்ல விலை போகாது, உள்ளூர் மாடு உள்ளூர்ல விலை போகாது அப்படின்னு வட்டார வழக்காட்டு சொல். இந்த கல்லூரியினுடைய பெயரும் புகழும் இந்த கல்லூரியினுடைய மாண்பும் நீங்க யாரையாவது ஒரு அபிஷியலா போய் சந்திக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, அங்க போய் பாருங்க. எத்தனையோ நீதியரசர்கள், எத்தனையோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பிற சமூகத்தில் இருந்து நிறைய உருவாகி இருக்காங்க. இந்த சமூகத்துக்கு என்ன வந்தது? பெரிய வினா இருக்கு. அன்பானவர்களே, உங்களிடம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை இது மட்டும்தான். உங்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்கணும்? இப்ப 10வது தேர்வு முடிவு வந்துருச்சு. உங்க பிள்ளை என்ன படிக்கணும் கல்லூரியில முடிவு பண்ணுங்க. அந்த பிள்ளைய இப்ப சரியான திட்டமிடலோட வழிகாட்டுங்க. அவங்க என்ன குரூப் எடுக்கணும் +1 +2ல அப்படிங்கிறதுக்கான சரியான தருணம் இது. இந்த நேரத்தில் நீங்க முடிவு பண்ணணும். சார், என் பிள்ளை ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளை தயாரா இல்ல. சஃபாத் அஹ்மத்னு ஒரு பையன் படிச்சாரு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து.
இன்னைக்கு அமேசான்ல இருக்காரு. அவருடைய வருஷ சம்பளம் 26 லட்சம் ரூபாய். சம்சுல் இஸ்லாம் சங்க மால்ல தான். நான் சொல்றது குறைவா கூட இருக்கலாம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்ச பையன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்ச ரியாஸ் இன்னைக்கு அதே கல்லூரியில ப்ரொஃபசர், ஆளுமை மிக்க ப்ரொஃபசர். சின்ன பையன் தான், சிஎம்எல் எல்லாம் அந்த பையன். தயவு கூர்ந்து உங்களிடம் மன்றாடி வைக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல தருணம் 10வது தேர்வு வந்துருச்சு. இந்த உட்கார்ந்திருக்காரு சுப்பிரமணியன் சார். நான் இது முகஸ்துதிக்காக ஒரு மேடையில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 குழந்தைகளுக்கு சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட், அம்மா இல்ல அப்பா இல்ல, இந்த குழந்தைங்க கல்வியை இடைநிறுத்தம் செஞ்சிட வேணாம், நான் இலவச கல்வி தரேன். அவர் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம், இலவச கல்வி தர்றேன் அப்படின்ட்டு எத்தனையோ குறிப்பா இஸ்லாமிய பிள்ளைங்க அவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இதெல்லாம் தேடலின் நியதி. எப்படியாவது இந்த சமூகம், இந்த ஊர், இதுல மதமோ ஜாதியோ இனமோ இதுக்குள்ள நம்ம கட்டமைக்க முடியாது. இதை தாண்டிய விடயங்கள் என்ன? தயவு கூர்ந்து உங்களிடம் மன்றாடி மீண்டும் மீண்டும் வைக்க வேண்டிய கோரிக்கை, உங்களுடைய பிள்ளைகள் என்னவாக வேண்டும் அதை நீங்க உறுதி செய்யுங்க. இப்ப முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி முடிச்சுட்டு அதற்கான தேடலை நீங்கள் வழிகாட்டலோடு 10வது முடிஞ்சிருச்சு, 11வது என் பிள்ளை என்ன படிக்கணும் சார், பிகாம் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்ல சேர்த்துருங்க. அவனை போய் சயின்ஸ் குரூப்ல சேர்த்துட்டு திருப்பி வந்து எனக்கு பிகாம் தாங்க. நான் நேற்று விளையாட்டா கூட எம்எம்எஸ் அஜயாட்ட சொன்னேன், அஜயா பொன்முடிட்டை கார்த்திகேயன் ஐஏஎஸ் தெரியும், அவர் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஒரே ஒரு ப்ரொசீடிங்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க, நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு கூட சொன்னேன். தயவு கூர்ந்து அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவதற்கு இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். அதிரை எக்ஸ்பிரஸ் வளர வேண்டும், இன்னும் ஊடக பணிகள் சிறக்க வேண்டும். முன்னோர்கள் சொல்கேட்டு இளையவர்களை வழிகாட்டி இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் சிறந்து வாழ்ந்து வாங்க வளமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் கூறி, உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, அடுத்தபடியாக ரமலான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. முதல் பரிசு பெற்ற அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த ஆசிகா, அவருடைய தகப்பனார் பெயர் அபூபக்கர், அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு வருவாய்த்துறை ஆய்வாளர் சகோதரர் உமர் ஷா அவர்கள் பரிசினையும் கேடயத்தினையும் வழங்கி கௌரவிப்பார்கள். எம்பி இது இந்த கோல்டு காயின் சார், வாங்க வாங்க. முதல் பரிசு பெற்ற சகோதரி ஆயிஷாவிற்கு, நாசிகாவிற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ்கனி எம்பி அவர்களுடைய பாராட்டு சான்றிதழ், அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய கேடயம், அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய 2 கிராம் தங்க நாணயம் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடன் அவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை பிடித்த அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அஹ்சன், அவருடைய தகப்பனார் பெயர் சஃபி அகமது, அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி நவாஸ்கானி அவர்களுடைய பாராட்டு சான்றிதழ், 1 கிராம் தங்க நாணயம் மற்றும் அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய கேடயம் ஆகியவர்களை வருவாய்த்துறை ஆய்வாளர் ஜனாப் உமர் ஷா அவர்கள், ஷேக் உமர் ஷா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள்.
அனைவரும் கைத்தட்டலாமே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பரிசினை பெற்ற இருவருக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவதாக அதிராம்பட்டினத்தை சேர்ந்த அஸ்ராப் பர்வீன், தகப்பனாருடைய பெயர் ஜெஹபர் அலி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி நவாஸ் கரி அவர்களுடைய பாராட்டு சான்றிதழும் அதிரை எக்ஸ்பிரஸ் ஊடகத்தினுடைய கேடயமும் மதிப்புமிக்க சான்றிதழும் வழங்கி கௌரவிப்பதற்காக பிரில்லியன்ட் பள்ளியினுடைய தாளாளர் திருமிகு சுப்பிரமணியன் சார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனோடு மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு வீட்டு உபயோக பொருட்களும் உங்களுக்கு வழங்குறோம். விருந்தினர்களை கௌரவிக்கிறது என்ன விருந்தினர்களை கௌரவிச்சு வந்துடட்டும். சான்றிதழ் கொடுத்தோம்னா சான்றிதழ் அடுத்தபடியாக 30 சிறப்பு பரிசுகளுக்கு உண்டான நபர்களை வரிசையாக அழைக்கின்றோம். நஜ்மா டாக்டர் ஆஃப் சாவுல் ஹமீத், நஜ்மா டாக்டர் ஆஃப் சாவுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குவதற்காக எம்எம்எஸ் சிஹாபுதீன் காக்கா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நஸ்ரீன் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் அமீன், இதனையும் சஹாபுதீன் காக்கா அவர்களை வழங்கி கௌரவிப்பார்கள். நூருல் சபீலா டாக்டர் ஆஃப் நிஜார் முகமது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசு ஒரு டிராவல் பேக், ஒரு மதிப்புமிக்க ஒரு வீட்டு உபயோக பொருள் சான்றிதழ். டிராவல் பேக் பாத்தீங்கன்னா நல்ல ஒருத்தான டிராவல் பேக் வந்து நவரத்னா தங்க மாளிகை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஜே முஃப்லிஹா டாக்டர் ஆஃப் ஜமாலுத்தீன், மஹரூஃபா டாக்டர் ஆஃப் நிஜார் முகமது, கதீஜா டாக்டர் ஆஃப் ஜபஹர் அலி,
Asma, daughter of Abdul Malik. Nigla, daughter of Anwar Hussain. Fatima, daughter of Anwar Hussain. Hafia, daughter of Muhammad Imtiaz. Anis Fatima, daughter of Meera Sahib. Jasmine, daughter of Jahir Hussain. Rafika, daughter of Habibur Rahman. Zubair Malik, daughter of Sarafuddin. அப்படியே பரிசு வாங்கினவங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அப்படியே அமருங்க. Zubair Malik, daughter of Sarafuddin. அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் வருவாய்த்துறை ஆய்வாளர் ஷேக் உமர் ஷா அவர்கள் சிறப்புரை இருக்கிறது. அந்த சிறப்புரை முடிச்சிட்டு மீத இருக்கிறவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கலாம். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக உங்களிடத்துல நான் சில வார்த்தைகள் பேச உள்ளேன். கபீர் சார் சொன்ன மாதிரி அதிரை எக்ஸ்பிரஸை பத்தி புகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். பேசாம இருக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கும் அவங்கள பத்தி பேசுற மாதிரி இருக்கணும். வந்திருக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் இருக்கிறேன். அதிரை எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் மன்றத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே இது நான் கேள்விப்பட்ட பேரு. முஸ்லிம்கள் ஊடகத்துறையில தாழ்வாங்களா அப்படிங்கிற எல்லாரும் எதிர்பார்த்தது போன்று நானும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அதிரை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஊடகம் அதெல்லாம் மொத்தத்துல இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப நான் மதுக்குள்ள இருந்தேன். சரி, அதிரை எக்ஸ்பிரஸ் ஊடகம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஊடகம் அப்படின்னா ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் ஊடகம். அப்படி பார்த்தா அதெல்லாம் பட்டணத்துல முதல் ஊடகம் கேஎம்சியை சொல்லலாம். காலேஜின் காலேஜ் தான் முதல் ஊடகம். அப்படிதான் காலேஜ் அந்த நிறுவனங்கள். ஏன்னா கல்விய மற்றவங்களுக்கு கொடுத்தது. ஒரு கல்வியை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்தது. அதுல கேஎம்சி காலேஜ் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது பெருமைக்குரிய ஒரு ஊடகம். சரிங்களா?
அதெல்லாம் கேஎம்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பு நிறைய சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ற முதல் பரிசு 3ஆம் இடம், முதலிடம் கொடுத்து கடந்த ரமலான் போட்டியில் கேட்கப்பட்ட மார்க்கம் மற்றும் பொதுத்திறன் போட்டிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி முதல் பரிசு பெற்ற அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த ஆசிகா, அவங்களுடைய தகப்பனார் பெயர் அபூபக்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு வருவாய்த்துறை ஆய்வாளர் சகோதரர் உமர் ஷா அவர்கள் பரிசினையும் கேடயத்தினையும் வழங்கி கௌரவிப்பார்கள். எம்பி இது இந்த கோல்டு காயின் சார். வாங்க வாங்க. முதல் பரிசு பெற்ற சகோதரி ஆயிஷாவிற்கு, ஆசிகாவிற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ்கனி எம்பி அவர்களுடைய பாராட்டு சான்றிதழ், அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய கேடயம், அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய 2 கிராம் தங்க நாணயம் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடன் அவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை பிடித்த அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அஹ்சன், அவருடைய தகப்பனார் பெயர் சஃபி அகமது, அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி நவாஸ் கானி அவர்களுடைய பாராட்டு சான்றிதழ், 1 கிராம் தங்க நாணயம் மற்றும் அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய கேடயம் ஆகியவர்களை வருவாய்த்துறை ஆய்வாளர் ஜனாப் உமர் ஷா அவர்கள், ஷேக் உமர் ஷா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அனைவரும் கைத்தட்டலாமே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோல்டு காயின் கிடையாது. பரிசினை பெற்ற இருவருக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவதாக அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த அஸ்ராப் பர்வீன், தகப்பனாருடைய பெயர் ஜெஹபர் அலி, அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி நவாஸ் கனி அவர்களுடைய பாராட்டு சான்றிதழும் அதிரை எக்ஸ்பிரஸ் ஊடகத்தினுடைய கேடயமும் மதிப்புமிக்க சான்றிதழும் வழங்கி கௌரவிப்பதற்காக பிரில்லியன்ட் பள்ளியினுடைய தாளாளர் திருமிகு சுப்பிரமணியன் சார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனோடு மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு வீட்டு உபயோக பொருட்களும் உங்களுக்கு வழங்குறோம்.
விருந்தினர்களை கௌரவிக்கிறது. விருந்தினர் கௌரவம் இது என்ன? விருந்தினர்களை கௌரவிச்சு வந்துடும். சான்றிதழ் பார்த்தோம்னா சான்றிதழ் இந்த அடுத்தபடியாக 30 சிறப்பு பரிசுகளுக்கு உண்டான நபர்களை வரிசையாக அழைக்கின்றோம். நஜ்மா டாக்டர் ஆஃப் சாவுல் ஹமீத், நஜ்மா டாக்டர் ஆஃப் சாவுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குவதற்காக எம்எம்எஸ் சிஹாபுதீன் காக்கா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நஸ்ரீன் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் அமீன், இதனையும் சஹாபுதீன் காக்கா அவர்களை வழங்கி கௌரவிப்பார்கள். நூருல் சபீலா டாக்டர் ஆஃப் நிஜார் முகமது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசு ஒரு டிராவல் பேக், ஒரு மதிப்புமிக்க ஒரு வீட்டு உபயோக பொருள் சான்றிதழ். டிராவல் பேக் பாத்தீங்கன்னா நல்ல ஒருத்தான டிராவல் பேக் வந்து நவரத்னா தங்க மாளிகை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஜே முஃப்லிஹா டாக்டர் ஆஃப் ஜமாலுத்தீன், மஹரூஃபா டாக்டர் ஆஃப் நிஜார் முகமது, கதீஜா டாக்டர் ஆஃப் ஜவஹர் அலி, அஸ்மா டாக்டர் ஆஃப் அப்துல் மாலிக், நிக்லா டாக்டர் ஆஃப் அன்வர் ஹுசைன், ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் அன்வர் ஹுசைன், ஹாஃபியா டாக்டர் ஆஃப் முகமது இம்தியாஸ், அனீஸ் ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் மீரா சாஹிப், ஜாஸ்மின் டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசைன், ரஃபீகா டாக்டர் ஆஃப் ஹபீபுர் ரஹ்மான்,
ஜுபைர் மாலிக் டாக்டர் ஆஃப் சரஃபுத்தீன். அப்படியே பரிசு வாங்கினவங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அப்படியே அமருங்க. ஜுபைர் மாலிக் டாக்டர் ஆஃப் சரஃபுத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.